அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே, உயிர் தெழுந்தாரே. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை. தம்மை நம்புகிறவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார். பரிசுத்த பிதாவே, இந்த உயிர்த்தெழுந்த நாளின் காலை வேளைக்காய் நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இதே போல ஒரு நாளிலே நீர் உயிரோடு எழுந்து நம்முடைய சீசர்களுக்கும் மகளினா மரியாளுக்கும் தரிசனமானீர். தேவரீர், அந்த கல்லறை இன்றைக்கும் காலியாய் இருக்கிறது என்பதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். மரித்து உயிர்த்தெழுவேன் என்று முன்னுரைத்தவர், நம்முடைய வாக்கின்படியே நீர் எழுந்து 40 நாள் அளவும் நம்முடைய சீசர்களுக்கு தரிசனமாகி பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டீரப்பா. நாங்கள் அதை நினைத்து நன்றி செலுத்துகிறோம். இதுவே எங்கள் நம்பிக்கை ஆண்டவரே. உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கிறோம் என்ற மகிழ்ச்சி எங்கள் உள்ளங்களை நிரப்புகிறது. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் கூடுகை ஆசீர்வதித்தாரும். நாங்கள் பாடுகிற பாடல்கள், உடைய ஜபங்கள், உடைய தியான வேலை எல்லாம் தேவாதி தேவனை மகிமைப்படுத்தும்படியாய், தேவரீர் உமக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும்படியாய் இருக்கட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் உள்ளங்கள் கொழுந்து விட்டு எரியட்டும் சுவாமி. நீர் எங்களை பலப்படுத்தும், எங்களை திடப்படுத்தும், ஆசீர்வதியும், சாட்சிகளாய் மாற்றும். கிருபைக்குள்ளாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சகல காரியங்களையும் பொறுப்படுத்தி வழிநடத்தும், ஆசீர்வதியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆராதனை செய்கிறோம், ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம், ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம், பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம், மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம், பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா,
ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா ஹalleluya 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 பாதாளத்தை வென்றவர் அப்பா, எங்களுக்கு ஒரு புது வழியை திறந்தவர், நானே வாசல் என்று சொன்னவர், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர், எங்களையும் உயிரோடு எழுப்ப வல்லமை உடையவராய் இருக்கிறவர், கடைசி நாட்களிலே நீர் யாவரையும் உயிரோடு எழுப்புவேன். அந்த நம்பிக்கையோடு ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்திலே ஜீவிக்க கிருபை தாங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் நான் எதை குறித்து பேசலாம் என்று நினைத்த பொழுது ஒரு அருமையான தலைப்பை ஆண்டவரே எனக்கு கொடுத்தார். பாருங்கள், உயிர்ப்பித்தவர் உயிர்த்தெழுந்தார். உயிர்ப்பித்த இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு எழுந்தார். இதைத்தான் நாம் இன்றைக்கு சிந்திக்கப் போகிறோம். 4 சுவிசேஷங்களை எழுதிய சீஷர்கள் இயேசுவோடு கூட இருந்தார்கள். அவர் செய்த எல்லா கிரியைகளையும் அவர்கள் கண்டு அதை சாட்சியாக எழுதி வைத்திருக்கிறார்கள். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்கிற 4 சுவிசேஷங்களிலும் நாம் எல்லா சம்பவங்களையும் நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது அநேக நன்மைகளை அவர் செய்தார். குருடர்களை பார்வையடைய செய்தார், செவிடர்களை கேட்கும்படியாக செய்தார், நோயிலும் வியாதியிலும் இருந்தவர்களை குணமாக்கினாராம். இன்னும் பிசாசின் பிடியிலே அகப்பட்டவர்களையும் அவர் விடுதலை செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோவான் ஸ்நானகனிடத்தில் எப்படி சொல்லுங்கள் என்று சொல்லி இயேசு சொல்லி அனுப்புகிறார். குருடர்கள் பார்வையடைகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள் என்று சொல்லுங்கள். ஆம், இயேசுவாகிய தெய்வம் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார் என்பதை அவருடைய கிரியைகள் நிமித்தமாய் வெளிப்படுத்துகிறது. பாருங்கள், இப்படித்தான் பிரியமானவர்களே, ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு பிரசவம் என்பது மறுபிறப்பு என்று சொல்லுவார்கள். அந்த காலத்தில் பிரசவம் என்பது கடினமாய் இருக்கும். இப்பொழுது அதற்கான காரியங்கள் எல்லாம் வந்துவிட்டபடியினாலே அதனுடைய கஷ்டங்களை நாம் அதிகமாய் உணர்வது இல்லை. சரி, பிள்ளைகள் பிறந்த பின்பும் பாருங்கள், அநேகம் பிள்ளைகள் அது அழாத படிக்கு அப்படியே அது ஒரு அசைவற்ற உடலை போல இருக்கும். மருத்துவர்கள் வந்து அதை தட்டி அதை உயிர் பெற செய்வார்கள். இதற்கு சில வேளை அதிக நேரம் பிடிப்பதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், உலகத்திலே இப்படி ஒரு உபாய தந்திரங்களை வைத்திருப்பார்களே என்று சொன்னால், ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தையிலே அநேகரை உயிர்ப்பித்ததை நாம் இந்த சுவிசேஷங்களின் வாயிலாக நாம் கண்டிருக்கிறோம். பிரியமானவர்களை, வாசித்திருக்கிறோம். பாருங்கள், முதலாவதாக ஆண்டவர் ஒரு மகனை உயிர்ப்பித்தார். அதுதான் நாயின் ஊர் விதவையின் மகன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11 - 14 வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது, நாயின் ஊருக்கு அவர் சென்ற பொழுது அங்கே இருந்து ஒரு மரித்து போன ஒருவனை தூக்கி கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது பாருங்கள், அவனுக்கு அருகிலே அவனுடைய தாய் அழுது கொண்டு வருகிறாள். இந்த மகன் மரித்து போனவன் அவளுக்கு ஒரே மகனாயிருந்தான். இயேசு அவள் அழுகிறதை கண்டு மனது உருகி அந்த பாடையை தொட்டார். அப்பொழுது அதை
சுமந்து கொண்டு போனவர்களெல்லாம் நின்றார்களாம். அப்பொழுது பாருங்கள், அந்த வாலிபன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். உடனே அவனை அவனுடைய தாயினிடத்தில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏன் அவள் மேல் மனது உருகினார்? ஒருவேளை இந்த மகன்தான் அந்த தாயை பராமரித்து கொண்டு வருகிறவனாக இருந்திருக்கலாம். ஆகவே அவளே ஒரு விதவை, ஆகவே யார் அவளுக்கு இருக்கிறாள் என்று சொல்லித்தான் எல்லாவற்றையும் அறிந்த ஆண்டவர் அந்த நாயின் ஊர் விதவையின் மகனை அவர் உயிரோடு எழுப்பினார். பிரியமானவர்களே, அவர் உயிர்ப்பிக்கிற தேவன், அவர் உயிரோடு எழுப்புகிற தேவனாய் இருந்தார். அவரால் எல்லாம் முடியும். ஒருவருக்கு உயிரை கொடுக்கவும் முடியும், எடுக்கவும் அவருக்கு முடியும். ஜீவனை கொடுக்கவும் எடுக்கவும் அவராலே முடியும். பாருங்கள், மனதுருக்கத்தின் தேவன் அவர், அப்படியே கடந்து போகிற தேவன் அல்ல. அந்த நாயின் ஊர் விதவையின் மகனை உயிரோடு எழுப்பி உயிருள்ளவனாக அந்த விதவையினிடத்தில், அந்த தாயினிடத்திலே ஒப்புவித்ததை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம் ஜெப ஆலய தலைவனுடைய மகள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 49 56, மார்க் 5:35 சில வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, அவர் இப்படி பேசிக்கொண்டு இருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய மகள் மரித்து போனாள், ஆகவே நீர் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்று சொன்னார்கள். ஏனென்றால் இந்த ஜெப ஆலய தலைவனாகிய எவீரு ஆண்டவரிடத்தில் சொல்லியிருப்பான், என் குமாரத்தி மரண அவஸ்தையாக இருக்கிறார், நீர் வந்து சொஸ்தமாக்க வேண்டும் என்று சொன்னபடியினாலே இப்படி ஒரு செய்தி வருகிற பொழுது அவன் திடுக்கிட்டு பார்த்திருப்பான். இயேசு இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே அவனை பார்த்து சொல்லுகிறார், விசுவாசம் உள்ளவனாயிரு, பயப்படாதே பயப்படாதே, நீர் விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லிவிட்டு அவனோடு கூட அவனுடைய வீட்டிற்கு தன்னோடு கூட பேதுரு, யோவான், யாக்கோபு இவர்களை கூட்டிக் கொண்டு போகிறார். அங்கே அழுகிறவர்களை பார்த்து அவர் எல்லாரையும் வெளியே போக சொல்லிவிட்டு அவர் அவனுடைய தாய் தகப்பன் இந்த உடன் வந்தவர்களையும் அழைத்து கொண்டு உள்ளே போகும்பொழுது சொல்லுகிறார், சிறு பிள்ளை மரித்து போகவில்லை, அவள் நித்திரையாயிருக்கிறாள் என்று சொன்னாராம். பாருங்கள், இப்பொழுது வெளியிலே கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் எல்லாம் நகைத்தார்கள். அங்கே உள்ளே போய் அந்த மரித்து போன பெண்ணுடைய கையை பிடித்து இயேசு சுவாமி தூக்கினார். என்ன சொல்லி தூக்கினார்? தலித்தாகுமி என்று சொன்னார். தலித்தாகுமி என்று சொன்னால் சிறு பெண்ணை எழுந்திரு என்று அர்த்தமாம். அவள் ஏறக்குறைய 12 வயதாயிருந்தாள். அதன் பின்பு என்ன நடந்தது? அவள் எழுந்து நடக்க ஆரம்பித்தாள். அவள் நடந்தாள். உடனே இயேசு சொன்னார், அவளுக்கு போஜனம் கொடுங்கள் என்று சொல்லி அவள் அப்படியாய் அவளை உயிர்ப்பித்ததை நாம் பார்க்கிறோம். ஏன் அவளை உயிர்ப்பித்தாள்? அவள் அவனுக்கு ஒரே மகளாய் இருந்தாள். எவீருக்கு அவள் ஒரே மகளாய் இருந்தாள். பாருங்கள், ஒரே மகனாகிய நாயின் ஒரு விதவையின் மகனை எழுப்பினவர் ஒரே மகளாகிய எவீருவின் மகளையும் அவர் எழுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக அவர் அநேகரை எழுப்பி இருக்கலாம், ஆனால் மிக முக்கியமாக இந்த 3 காரியங்களை மாத்திரம் நாம் தியானிக்கிறோம். பிரியமானவர்களே, மூன்றாவதாக மார்த்தாள் மரியாள் என்பவருடைய சகோதரன், அவனும் கூட ஒரே சகோதரனாய் இருந்தான், லாசரு என்று சொல்லப்பட்ட அவன். பாருங்கள், அவன் மரித்து போனான் என்று இயேசு கேள்விப்படுகிறார். இந்த சம்பவத்தை நாம் எங்கே வாசிக்கலாம்? யோவான் 11ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடியும். இயேசு லாசரு மரித்து போகிறதை கேள்விப்பட்டு இன்னும் தாமதம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதன் பின்பு அவர் பெத்தானியாவுக்கு வருகிற பொழுது மார்த்தாள் ஓடி வந்து சொல்லுகிறார், இயேசுவே, நீர் இங்கே இருந்திருந்தீரானால், போதகரே, நீர் இங்கே இருந்திருந்தானால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டானே என்று சொன்ன உடனே இயேசு சொன்னார், நான் அவனை உயிரோடு எழுப்பப் போகிறேன் என்று. அப்பொழுது மார்த்தாள் சொல்வார், ஆம் ஆண்டவரே, கடைசி நாளிலே எல்லாரும் உயிரோடு எழுந்திருப்பார்கள் என்று சொன்ன உடனே இயேசு சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி அவர் சொல்லி கடந்து போகும் பொழுது மரியாளும் ஓடி வந்து போதகரை பார்க்க வருகிறார். ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டானே என்று சொன்ன உடனே சுவாமி சொல்லுகிறார், நான் அவனை உயிரோடு எழுப்புவேன். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று.
அந்த மரியாளோடு இருக்கிற யூத ஜனங்கள், யூத பெண்கள் எல்லாரும் அழுகிறதை கண்டு இயேசு மனதுருகி அவரும் கண்ணீர் விட்டாராம். அப்பொழுது எல்லாரும் சுற்றி இருந்தவர்கள் பார்த்து என்ன சொன்னார்களாம், இவர் எப்படியாய் எவ்வளவாய் லாசருவை இவர் நேசித்திருக்கிறார் என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். அவர் பக்கத்தில் போய் அந்த கல்லறையிலே ஒரு கல் வைக்கப்பட்டு இருக்கிறதை கண்டார்கள். அந்த கல்லை புரட்டி தள்ளுங்கள் என்று சொன்ன உடனே மார்த்தாள் சொன்னாள், ஆண்டவரே மரித்து 4 நாள் ஆயிற்றே, நாருமே என்று சொன்னாள். பாருங்கள், இப்பொழுது இந்த கல் உருட்டி தள்ளப்பட்டது. அங்கே ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், லாசருவே வெளியே வா என்று சொன்ன உடனே மரித்தவன் தன்னுடைய கட்டுக்களோடு அவன் வெளியே வருவதை நாம் வாசிக்கிறோம். அவன் வந்த உடனே அவனுடைய கட்டுக்களை அவிழ்த்து விடுங்கள் என்று சொன்னார். அப்பொழுது இந்த லாசருவை பார்த்த எல்லாருக்கும் பிரமிப்பு உண்டாயிற்று. அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு போனார்கள். ஏனென்றால் 4 நாள் ஆன அந்த லாசருவை உயிரோடு எழுப்பும் போது ஆண்டவர் சுற்றி இருந்தவர்களுடைய விசுவாசத்தை தூண்டுகிறார். எப்படி தூண்டுகிறார்? பிதாவை நோக்கி, பிதாவே நீர் இப்பொழுது என்னை மகிமைப்படுத்துங்கப்பா, நீர் என்னில் மகிமைப்படுவீராக. ஏன் தெரியுமா? எனக்கு அதை குறித்து தெரியும், ஆனால் சுற்றி இருக்கிறவர்கள் நிமித்தமாக அதை செய்கிறேன் என்று சொன்னார். பாருங்கள், ஆண்டவர் அன்றைக்கு இயேசுவாகிய தெய்வத்தை அவர் மகிமைப்படுத்தினார். பிரியமானவர்களே, இப்படியாக ஒரே சகோதரனை ஆண்டவர் உயிர்ப்பித்து கொடுத்தார். நாயின் ஒரு விதவை ஒரே மகன், எவீருவின் மகள் ஒரே மகள், லாசரு ஒரே சகோதரன். ஆகவே அவருடைய எவ்வளவு கஷ்டமான காரியத்தை அவர் அறிந்திருக்கிறார். ஒருவேளை நம்மோடு நிறைய பிள்ளைகள் இருந்தாலும் கூட ஒரே ஒருவர் இருக்கும்போது நிச்சயமாகவே அது எல்லாரையும் காட்டிலும் மற்றவர்களை பார்த்து மனதை தேற்றிக்கொள்ள முடியாது. இங்கே இருப்பதே ஒன்றுதான். ஆகவே ஆண்டவர் இப்படிப்பட்டவர்கள் மேல் அதிக கரிசனையாக இருந்தார், அவர்களை உயிர்ப்பித்தார் என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களை, ஏனென்றால் அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இருந்தது, ஜீவனை கொடுக்கிற ஒரு வல்லமை இருந்தது. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர் அவரே தானே எப்படி உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லியும் நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இன்றைக்கு உயிர்ப்பித்தவர் உயிர்த்தெழுந்தார். ஸ்மித் விக்கிள்ஸ்வர்த் என்கிற ஒரு மிஷனரி வெளிநாட்டிலே இருந்தார். அவருக்கு ஆண்டவர் அருள்கொடையாய் ஒரு வரத்தை கொடுத்திருந்தார், ஒரு கிருபையை கொடுத்திருந்தார். அதுதான் மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற ஒரு கிருபை. ஏனென்றால் அவர் எந்த நேரமும் ஜெபத்திலே இருப்பார், எந்த நேரமும் வேதத்தை வாசித்து கொண்டே இருப்பார். அவருடைய சிந்தை முழுவதும் இயேசுவின் மேலே இருந்தது, ஆண்டவராகிய தேவன் மேலேயே இருந்தது. ஆகவே அந்த கிருபை வரத்தை பெற்று ஒருவேளை அவர் படிப்பறிவு இல்லாதவராக இருந்தாலும் கூட உலகம் முழுவதும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை இந்த கிருபையினாலே அவர் எளிதாக எடுத்து சென்றார். அவர் பேசுகிற இடத்திலெல்லாம் அநேகர் தொடப்பட்டு ரட்சிக்கப்பட்டார்கள். ஒரு சமயம் அப்படி அவர் ஊழியத்தில் இருந்த பொழுது அவருடைய மனைவியும் அவரோடு கூட இருந்தார். அந்த மனைவி அந்த நாளிலே மரித்து போனார்கள். உடனே இவர் சொன்னார், மனைவியை கொண்டு என்னுடைய அறையிலே வைத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு இவர் தொடர்ந்து அந்த ஊழியத்தை அவர் செய்து கொண்டிருந்தார். ஊழியத்தை முடித்தவுடன் இவர் வேகமாய் அவர் தங்கியிருந்த அறைக்கு போனார். அங்கே மரித்து போன அவருடைய மனைவியின் சடலம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. இவர் போனார். போய் பார்த்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், இந்த மகள் எனக்கு வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய மனைவிக்காக அவர் ஜெபித்த பொழுது மறு கணத்திலே அவருடைய மனைவி அவர் எழுந்து உட்கார்ந்தார்கள். பாருங்கள், உயிரோடு அவளை கண்ட உடனே ஸ்மித் சொன்னார், என் மனைவியை ஏன் என்னை விட்டு விட்டு போனார், நீ என்னோடு கூட இருக்க வேண்டும், அதைத்தான் நான் விரும்புகிறேன் என்று சொன்ன உடனே அந்த மனைவி பேச தொடங்கினார். ஏன் என்னை உயிர்ப்பித்தீர்கள்? என்னுடைய நாள் முடிந்து விட்டது. நான் பிதாவின் முகத்தை நான் தரிசித்து கொண்டிருக்கிறேன், நான் பிதாவின் சன்னிதானத்திலே நான் நின்று கொண்டிருக்கிறேன், ஏன் என்னை உயிர்ப்பித்தீர்கள் என்று சொன்னார்களாம். பாருங்கள், நான் அங்கேயே போகவே விரும்புகிறேன், இனி ஒரு நிமிடம் கூட நான் தாமதிக்க கூடாது, என்னுடைய காலம் முடிந்து விட்டது என்று சொன்னார்களாம். பாருங்கள், உடனடியாக மீண்டுமாய் அவனோடு பேசிக்கொண்டு இருந்த வண்ணமாகவே அவளுடைய மனைவி படுக்கையிலே படுத்து தன்னுடைய ஜீவனை விட்டு விட்டார்கள் என்று சொல்லி இப்படி நாம் கேள்விப்படுகிறோம். இந்த ஸ்மித் இன்னொரு சமயம் பாருங்கள், அங்கே 5 வயது மகன் ஒருவன்
மரித்து போனான் என்று சொல்லி அவருடைய தந்தை ஓடி வந்து, நீர் வந்து என்னுடைய மகனை உயிரோடு எழுப்ப வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டாராம். அப்பொழுது பாருங்கள், இவர் போய் அந்த மகனை பார்க்கும் பொழுது அந்த தகப்பனுடைய உள்ளம் எப்படியாவது தன்னுடைய மகனை உயிர்ப்பித்து விட வேண்டும் என்று சொல்லி அந்த முகத்தை, மூடியிருந்த முகத்தை அவர் அப்படியே திறந்து வைத்தாராம். திறந்து வைத்து ஸ்மித் எப்படியாவது தன்னுடைய மகனின் முகத்தை பார்த்து இரக்கம் செய்ய வேண்டும், அந்த இரக்கத்தினாலே அவர் தேவனிடத்தில் மன்றாட வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்ப்போடு காத்திருந்தார். அதே போல ஸ்மித் வந்தார். வந்து அந்த மகனுடைய முகத்தை பார்த்தார். 5 வயது நிரம்பி அந்த பாலகனுடைய முகம் அவருடைய உள்ளத்தை தொட்டது. ஆகவே அவர் தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்த உடனே ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், பொல்லாத பிசாசே, அவனுக்கு பின்னால் இருக்கிற மரணத்தின் ஆவியை வெளியேறு என்று சொன்ன உடனே அவன் உயிரோடு எழுந்தான். நாம் பாருங்கள், இப்படித்தான் நான் அநேகரை உயிரோடு எழுப்புவேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய சாட்சியை சொல்லி இருக்கிறார். இப்பாருங்கள், ஒவ்வொரு மரணத்திற்கு பின்பதாகவும் பிசாசானுடைய கரம் இருக்கிறது. ஆகவே தான் அவன் நோயை, வியாதியை கொடுக்கிறான். ஆண்டவரிடத்திலே நாம் இரக்கத்துக்காக கெஞ்சுகிற பொழுது ஆண்டவர் நாட்களை கூட்டி கொடுக்க அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர் உயிர்ப்பிக்கிற தேவன். இன்றைக்கும் அவர் உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். எத்தனையோ பேர் இந்த மரண பாதையிலே நீங்கள் கடந்து வந்திருப்பீர்கள். மரணத்திலே கடந்து விளிம்பிலே வந்த பொழுது கூட ஆண்டவர் உங்களை திரும்பவும் உயிர்ப்பித்த அனுபவத்தினுடைய நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். இப்படி உயிர்ப்பித்த தேவன், அவர் உயிர் தெழுந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இயேசுவின் பிறப்பு ஒரு அதிசயம், அதுபோல அவர் உயிர் தெழுந்தலும் ஒரு அதிசயம். லூக்கா 24:46 சொல்லுகிறது, எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாய் இருந்தது. மார்க் 16:1-7, மத்தேயு 28:1-10 நாம் ஆண்டவர் எப்படி உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஓய்வு நாள் முடிந்தவுடனே மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்ப்பதற்காக, சுகந்த வர்க்கம் இடுவதற்காக அவர்கள் அங்கே போகிறார்கள். அங்கே போகும் பொழுது பாருங்கள், அங்கே இருக்கிற கல் உருட்டி தள்ளப்பட்டு அங்கே ஒரு தேவதூதன் அந்த கல்லின் மேல் உட்கார்ந்திருக்கிறான். அவனுடைய வஸ்திரம் மின்னலை போல மிகுந்த ஒரு வெண்மையாக இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் பார்த்தார்கள். அப்படி பார்த்த பொழுது பாருங்கள், அவன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று சொன்னார். மாத்திரமல்ல, நீங்கள் சீக்கிரமாய் போய் சீஷர்களுக்கு சொல்லுங்கள், அவர் கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே போய் அவர்களை காண்பீர்கள் என்று சொல்லி அவர்கள் அப்படி திரும்பி வருகிற பொழுது பாருங்கள், இயேசு தாமே எதிர்பட்டு அவர்களை வாழ்க என்று சொல்லி வாழ்த்துகிறார். இவர்கள் அவருடைய பாதத்தை தழுவி கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோமாம். ஆண்டவர் உயிரோடு இருந்தவராக அவர் தம்மை வெளிப்படுத்தினார். அவரும் சொல்லுகிறார், என்னுடைய சகோதரருக்கு போய் சொல்லுங்கள், நான் கலிலேயாவுக்கு போகிறேன், அங்கே நீங்கள் வந்து காண்பீர்கள் என்று சொல்லி. 1 கொரிந்தியர் 15:3-8 நாம் சில முக்கியமான வார்த்தைகளை நாம் வாசிக்க முடியும். பாருங்கள், எப்படி ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் வேத வாக்கியங்களின்படி நடந்திருந்தது என்று சொல்லி. கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் மற்ற 12 சீஷர்களுக்கும் அவர் தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கும் அதிகமானவருக்கு ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்கள் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பின்பாக அவர் யாக்கோபுக்கும் பின்பு அப்போஸ்தலருக்கும் அவர் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவியாகிய எனக்கும் தரிசனமானார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பெந்தைக்கோஸ்தே நாள் என்ற நாள் சீஷர்கள் எல்லாம் ஆண்டவர்
நீங்கள் ஒரு இடத்திலே தரித்திருங்கள் என்று சொன்னதற்கு ஏற்ப அங்கே வந்து அவர்கள் கூடியிருந்தார்கள். அவர்கள் மேல் ஆவியானவர் ஊற்றப்பட்டார். எல்லாரும் அதை கண்டு பிரமித்து நின்றார்கள். அப்பொழுது பேதுரு எழும்பி நின்று அவன் ஒரு பிரசங்கத்தை செய்தான். அதை குறித்து நாம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 31-32 வாசிக்க முடியும். அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவது இல்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பது இல்லை என்று முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். யார் சொன்னது? யார்? தாவீது சொன்னதாக பேதுரு சொல்லுகிறான். அவருடைய மாம்சம் அழிவை காண்பது இல்லை. இயேசுவின் மாம்சம் அழிவை காண்பதில்லை. தேவனே அவரை உயிரோடு எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். உயிர்த்தெழுதலில் இயேசுவானவர் முதல் பலனானார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஒரு மனுஷனால் மரணம் உண்டாக்கப்பட்டது போல ஒரு மனுஷனால் இந்த உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. முதலாம் ஆதாம் நாம் பார்க்கிறோம், அவன் மரணத்துக்கு நேராக நம்மை நடத்தினான். ஆனால் இன்றைக்கோ இயேசு இந்த உயிர்த்தெழுதலுக்கு நேராய் நம்மை நடப்பிக்கிறார். பிரியமானவர்களே, ரோமர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பது இல்லை. நாம் இந்த காரியங்களிலிருந்து என்ன சொல்ல நான் விரும்புகிறேன் என்று சொன்னால், அவருடைய மாம்சம் அழிவை காண்பது இல்லை. அவர் அப்படி என்றால் எப்படி எழும்பினார்? அவர் உயிர்ப்பித்த மக்களுக்கும் அவர் உயிர்த்தெழுந்தலுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்கிறது? அவரே உயிர்த்தெழுந்தார். உயிர்ப்பித்தவர்கள் இயேசுவால் உயிர்ப்பிக்கப்பட்டார்கள். அங்கே ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவருடைய சரீரம் மாம்ச சரீரமாய் இருக்கவில்லை. அதன் பின்பு அவருக்கு ஒரு மரணம் கிடையாது. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒரே தரம் மரித்தார். அவர் அப்படியே உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆனால் உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள் எப்படி எழும்பினார்கள்? மாம்ச சரீரத்தோடு எழும்பினார்கள். எழும்பினவர்கள் அப்படியே இருக்கவில்லை, அவர்கள் மீண்டும் மரித்து போனார்கள். ஆகவே அவர்களுடைய மாம்சம் திரும்பவும் மரிப்பது என்கிற ஒரு கிரியைக்குள்ளே அது அனுப்பப்படுகிறது. ஆனால் இயேசு எங்கே இருக்கிறாராம்? இன்றைக்கும் பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்திலே அவர் பரலோகத்திலே உட்கார்ந்திருக்கிறார். அவருடைய சரீரம் அது அழிவை காணாத படிக்கு அவர் என்றென்றும் ஜீவிக்கிறவராக காணப்படுகிறார். உயிர்ப்பித்தவர், அவர் உயிர்த்தெழுந்தார். பிரியமானவர்களே, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அவர் மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 20ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாயிருக்கிறார். ஏனென்றால் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர் அவர் ஜீவனோடு இருக்கிறார். நம்மையும் அவர் உயிர்த்தெழ வைப்பார். ஆகவே நாமும் என்றென்றைக்கும் ஜீவனோடு இருப்போம். நமக்கு அவர் என்றென்றைக்கும் தேவனாய் இருப்பார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, நான் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடு கூட இருப்பேன், உலகத்தின் சதா காலங்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன். ஏனென்றால் நமக்கு அந்த ஜீவன் கொடுக்கப்படும். உயிர்த்தெழுதலின் மூலமாய் அந்த ஜீவனை ஆண்டவர் நமக்குள்ளே அனுப்புவார். ஆகவே நாமும் அவரோடு கூட ஜீவனோடு கூட இருப்போம். நமக்கு அவர் தேவனாய் இருப்பார். இன்றும் நமக்காக பரிந்து பேசுகிற இயேசு பரலோகத்திலே பிதாவானவருடைய சமூகத்தில் இருக்கிறார் என்று நாம் நிச்சயமாக உணர முடியும். பிரியமானவர்களை, ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, கடைசி நாளிலே எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். எப்படி உயிர்ப்பிக்கப்படுவார்கள்? அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. அவர் வருகையிலே அவரோடு இருக்கிறவர்கள் யாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை உருவாக்கி நம்ம மேலே ஒரு சித்தத்தை வைத்து இந்த உலகத்திலே அவருடைய பிள்ளையாக அவருடைய துதியை சொல்லி வரும்படியாக செய்தவர். நம்முடைய மாம்ச சரீரம் மரித்து போய்
மண்ணோடு மண்ணாக மாறி நம்முடைய ஆத்துமா செத்து போவதை அவர் விரும்பவே இல்லை. இந்த ஆத்துமா என்றைக்கும் அழியாது. ஆகவே அவர் நம் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்க வல்லமை உடையவராக இருக்கிறார். நாம் எல்லாரும் அவனவன் வரிசையிலே நாம் உயிர்ப்பிக்கப்படுவோம். ஆகவே இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலே யாராவது மரணம் அடைந்திருப்பார்கள் என்றால் நீங்கள் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. கலக்கம் இருக்கும், வருத்தம் இருக்கும். ஐயோ, அவர்கள் விட்டு சென்ற பணிகளை நாம் எப்படி தொடருவோம், அவர்கள் அநேக காரியங்களை விட்டு போயிருக்கிறார்களே, நான் எப்படி ஜீவனம் செய்ய முடியும் என்றெல்லாம் நீங்கள் நினைத்தவர்களாய் இருக்கலாம். ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது பிரியமானவர்களே. அவர் கடைசி நாளிலே எல்லாரையும் அவர் உயிரோடு அவர் எழுப்புவார். நாம் இழந்து போனவர்களை அன்றைக்கு முகமுகமாய் சந்திப்போம். எத்தனை பெரிய ஒரு நம்பிக்கை, எத்தனை பெரிய மகிழ்ச்சியான ஒரு காரியம் பாருங்கள். நாம் அவர்களை நிச்சயமாக அந்த மோட்ச கரையிலே நாம் அவர்களை சந்திப்போம் பிரியமானவர்களே. அந்த தைரியத்தோடு இந்த உலக வாழ்க்கையை நாம் தொடர்ந்து செய்வோம் என்றால் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். நம்மையும் அவர் உயிர்ப்பிக்க வல்லமை உடையவராய் இருக்கிறார். உயிர்ப்பித்தவர் உயிர்த்தெழுந்தார். இந்த வார்த்தைகளை குறித்து அநேக நேரங்கள் நீங்கள் சிந்தியுங்கள். நம்ம எந்த காரியத்தில் மரணத்தை குறித்து நாம் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. மரண பயம் இருக்கிறதோ, நோயினாலும் பேயினாலும் நாம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோமோ, மரணம் நம்மை ஆண்டு கொள்ளுவது இல்லை. ஏனென்றால் அந்த மரணம் இயேசுவை ஆண்டு கொள்ளவில்லை. இயேசு நமக்கு சகோதரராய் இருந்தபடியினாலே அவர் நம்மையும் அப்படிப்பட்ட கிருபையினாலே அவர் நிறைப்பார். பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் ஜெபம் செய்வோம். அன்பு தகப்பனே, கேட்ட சத்தியத்திற்காக நன்றி அப்பா. நீர் உயிர்ப்பித்தவர் உயிரோடு எழும்பினீரப்பா. இன்றைக்கும் தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து தவிக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்கள் கண்ணீர்கள் யாவையும் நீர் துடைப்பீராக. அவர்கள் கண்ணீர்கள் யாவையும் துடைப்பீராக. ஒருவேளை அவர்கள் நினைக்கலாம், ஏன் என்னுடையவர்களை அவர் உயிர்ப்பிக்கவில்லை, ஏன் அவர் மரணத்திற்கு விட்டுவிட்டார் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லி இருக்கிற ஒரு நாள் கூட அவருடைய சித்தம் இல்லாமல் நம்முடைய நாட்கள் முடியும் போது இந்த உலகத்திலே நாம் இருக்கவே முடியாது நிச்சயமாகவே. ஆனால் கடைசி நாளிலே நம்மை அவர் உயிரோடு எழுப்புவார். நமக்கு பிரியமானவர்களை அன்றைக்கு காண்போம் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கர்த்தர் மேலே இன்னும் அன்பை வைத்து நாம் இந்த உலகத்திலே வாழ கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்கிறபடியினால் உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி. எல்லாருடைய துக்கங்களும் சந்தோஷமாய் மாறட்டும் அப்பா. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரை உயிர்ப்பிக்கப்படட்டும். அவருடைய ஆத்மாவிலே பலன் கொள்ளட்டும் சுவாமி. அவருடைய ஆத்மாவிலே பலப்படட்டும் அப்பா. அருமையானவர்களை இழந்து ஆண்டவரே வாடிக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீரே வாழ வைக்கிற தேவன் அப்பா. அவர்களுக்கு ஜீவனுக்கு ஏதுவானவைகளை, ஜீவனத்துக்கு ஏதுவானவைகளை கொடுக்க நீர் மாத்திரம் வல்லமை உடையவராய் இருக்கிறீர். மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள். நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம். தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் நான் உங்களை கைவிடுவது இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொன்ன தேவன் ஒவ்வொருவரையும் அப்படி ஆண்டவரே அப்பா புது ஜீவனினாலே நிரப்பி ஆண்டவரே அவர்களை தைரியப்படுத்தி சந்தோஷப்படுத்துங்க. நாங்கள் எல்லாரும் உடைய சமூகத்தில் எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.